ஒய்ஃபுக்கும் நைஃபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதை தமிழ்லேயே கேட்டிங்கன்னா ஒய் அப்படிங்கிறத, அப்புறம் வை, அதான் வைன்றது ஒய்ஃபு, அப்புறம் நைஃபு, இந்த 2 எழுத்து தான் வித்தியாசம்னு தமிழ் படுத்தினா சொல்லலாம். இது ஆங்கிலம்னா அதுக்கு ஸ்பெல்லிங்கே வேறு, பல எழுத்துகள் வித்தியாசம் இருக்கும் ஒய்ஃபுக்கும் நைஃபுக்கும். ஆனால் ஒரு ஓசை நயத்தில் ஒரே மாதிரி சொல்லா இருக்கிறதுனால 2க்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒருத்தன் அழகாக சொன்னான், சார் இந்த நைஃப் இருக்குல்ல, அந்த நைஃப்பில் ஒரு பக்கம்தான் சார் கூர்மையாக இருக்கும், அதை வச்சு தான் வெட்ட முடியும். ஒய்ஃபு வந்து 2 பக்கமுமே கூர்மையாக இருக்கும் சார், எப்போ வேணும்னாலும் எந்த பக்கம் திரும்பியும் வெட்டுவாங்க, அது ரொம்ப கஷ்டமானது. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூர்மையாக இருக்கும், எல்லா இடமுமே ஷார்ப்பாக இருக்கிறது தான் சார் ஒய்ஃபு அப்படின்னு அவர் சொன்னார். புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு நாட்டிலையும் ஆயுதக்கிடங்கு உண்டு. அணு ஆயுதங்களை சேமித்து வைப்பாங்க. என்னென்ன விதமான லேட்டஸ்ட்டு ஆயுதங்கள் இருக்கோ அது பூரா சேமித்து வைக்கிற இடத்துக்கு பேர் ஆயுதக்கிடங்கு. அது அந்த நாட்டில் எங்கே இருக்குதுன்னு ரகசியமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிரி நாட்டு படை ஏவுகணையை வச்சு அந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டான்னா மொத்த ஆயுதமும் இல்லாமல் போயிடும். அதனால் அதை ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆயுதக்கிடங்கு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அனுபவப்பட்டவங்களுக்கு புரியும்னு வச்சுங்களேன். நான் இப்போ உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். அந்த ரகசிய இடம் எதுன்னா சமயக்கட்டு தான் ஆயுதக்கிடங்கு. அங்கே தான் நீங்கள் கத்தி, அருகாமனை, அருவா எல்லாமே அங்கே இருக்கும். தேங்காய் உடைக்கிற அருவா, காய்கறி நறுக்குகிற கத்தி, அருவாமனை எல்லாமே இருக்கும். இது ஷார்ப்பான ஆயுதங்கள். இது தவிர எரிகுண்டு வகைகள் உண்டு. செம்பு, அண்டா, குண்டா, அப்புறம் குடங்கள், சின்ன சின்ன உருண்டை பாத்திரங்கள், இதெல்லாம் எரிகுண்டுகள். அது தவிர தோசை திருப்பி, அப்புறம் கரண்டி, அப்புறம் மத்து, இந்த மாதிரியான ஆயுதங்களும் இருக்கும். அது படை வீரர்கள் கையில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் சமயக்கட்டு தான். இந்த கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறது சண்டை போடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னுவாங்க. சண்டை போடுங்க, ஆனால் எங்கே போடணுன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஹாலில் போடலாம், வராண்டாவில் போடலாம், வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு கூட போடலாம், படுக்கை அறையில் கூட சண்டை போடலாம். ஆனால் சமயக்கட்டில் மட்டும் சண்டை போடாதீங்க. ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்கக்கிட்ட ரெடியாக இருக்கும், நீங்கள் அதை தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் அந்த நைஃபை வச்சு இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயுத கிடங்கு மாதிரி சமயக்கட்டு இருக்குன்னு. அப்படி அவங்க சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கணவர் ஒரு நாள் வந்தார். அவங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறாராம். ஒய்ஃபு WIFE அப்படிங்கிற சொல்லுக்கு அப்ரிவேஷன் தெரியுமா? ஜாலியாக நான் சொல்லவா அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு தெரியாதுங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. வித்தவுட் W, இன்ஃபர்மேஷன் தகவல், அது I, F ஃபைட்டிங், எவர், அதுதான் எவரி டைம் அப்படின்னு சொன்னார். எப்போ பார்த்தாலும் எந்த தகவலும் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுதான் சொன்னான். காரணமே இல்லாமல் காரணத்தோடு மன்னிப்பு கேட்டால் அவன் மனுஷன். இந்த தப்பு பண்ணிட்டா அதை மன்னிச்சுங்கன்னு கேட்டால் அவன் மனுஷன். எந்த காரணமும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டான்னா அவன் பேர் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவரி டைம், எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே திருப்பி சொல்லியிருக்கு, வித் இடியட் ஃபார் எவர். அது தாங்க உண்மையான அப்ரிவேஷன். உங்கள் கூட நான் குடும்பம் அனுத்துறேன்ல, வித் இடியட் ஃபார் எவர், இதுதான் ஒய்ஃபுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் வாய் வார்த்தைகள் சண்டைகள் ஆரம்பிச்சிச்சுன்னா ஆயுதக்கடங்களை நிற்கிறோம், தப்பிச்சுட்டா நல்லது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.